ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அண்ணா படம் போட்ட ₹5 காயினை பற்றி தான் விரிவாக்கம் பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காயின் இல்லை, இது ஒரு காமரேட்டிவ் காயின். காமரேட்டிவ் காயின்னா என்னன்னா ஒரு பெக்யூலரான காயின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 வெளியாயிடுச்சு. 1909 முதல் 1969 வரை பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை காலத்தை நினைவு கூறும் வகையில் இந்த காயினை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. அதாவது அவரோட பிறப்பு மற்றும் இறப்பு 1909 முதல் 1969 இறப்பு ஆண்டுகள் வரை அவருடைய நினைவு கூறும் வகையில இந்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களின் 100வது பிறந்த நாள் அன்னைக்கு செஞ்சுரி அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து அதை கொண்டாடும் வகையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ணா அவர்களின் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது. முதலமைச்சராக இருந்தவர், அவர் திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவர் மற்றும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர். தமிழ், சமூக நீதி, அரசியல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேரா இருந்தவர்னே அவரை வந்து நம்ம சொல்லலாம். அவரை சொல்லணும்னா புகழ்ந்துட்டே போகலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். நான் முக்கியமாக இந்த காயினை பற்றி மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். அதனால தான் வந்து இவருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த காயினை வந்து வெளியிட்டு அவர் அங்கீகரிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா இதோடைய முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசோக சின்னம் இருந்தது. அது பொதுவாக எல்லா காயின்களிலுமே வந்து நம்ம வந்து அசோக சின்னம் போட்ட காயின் தான் இருக்கும். அதனால அதை பற்றி நம்ம அதிகம் வந்து விரிவாக்கம் நிறைய நம்ம வீடியோஸ்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா எந்த உலோகத்தால் செஞ்சது பார்த்தீங்கன்னா நிக்கல் பிராஸ்னா நிக்கல் பிளஸ் பித்தளை கலவை, இது ரெண்டையும் சேர்ந்த கலவை தான் வந்து இது வந்து கோல்டன் கலராக வந்து மாறி இருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இது தயாரிக்கலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்பை மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 மின்ட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோஸுமே பொதுவாக காயின் வீடியோஸில் எல்லாமே வந்து மின்ட்டு சம்மந்தமாக நான் நிறையவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இருந்தால் அது ஒரு மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டுனா வந்து எல்லா வகையான மின்ட்லையுமே வந்து டைமண்டு அப்படின்னு எல்லாமே இருக்கு. இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ₹20 ₹100 வரைக்கும் இன்னையோட விலை வந்து போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ₹50 வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஃபேக்காக வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப்லலாம் சொல்கிற மாதிரி இது லட்சங்களில் போகும், அப்புறம் சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி இந்த காயின் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு போகும், அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க. அது முழுக்க வந்து ஃபேக்கு. இப்படி வந்து ஆர்பிஐ வந்து இப்படி ஒரு காயின் வேல்யூ வந்து இதெல்லாம் வந்து அறிவிக்கவே இல்லை. இது வந்து பொதுவாக காயின் கலெக்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ரெஷராக இருந்தாலும் இவ்வளோ மதிப்பு கொடுத்து வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் அங்கீகரிக்கலை. நல்ல கண்டிஷன்ல இருந்தால் ஒரு ரேட்டு, கொஞ்சம் வந்து துருப்பிடிச்சி அந்த மாதிரி ஒரு ரேட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணாவுடைய பெருமையெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னா வந்து அவர் வந்து ஒரு தமிழ் பேச்சாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு கூட வந்து நம்ம இறப்பு ஊர்வலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்த தமிழ் மக்களுடைய அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் புத்தகத்துலலாம் வந்து இடம் பெற்றிருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து வீடியோக்காக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் யாரை பற்றிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் எதை பற்றியான வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.